ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் வாயில் 12th ஸ்டாண்டர்டுக்கு 21 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே டக்குன்னு படிச்சிடலாம். அண்ட் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், அதுக்கு பிடிஎஃப் பார்த்துட்டு போயிடாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா உன்னால் டைம் இல்லை, படிக்கிற டைம் இல்லை, அதனால் கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ண தயவு செய்து லைக் பண்ணுங்கள். ஸோ சினிம்ஸ் ஆனிம்ஸ் அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ஃபாரின் வேர்டு எல்லாமே இருக்குது. நான் எல்லாமே லைன் பை லைன் சொல்கிறேன். இப்போ சினிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் க்ளோசரி படிக்க சொல்லியிருக்காங்க. நீ க்ளோசரி படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் கொஸ்டின் மட்டும் படி. எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? மொத்தம் 20 இருக்குது. அதில் 3 பாடம் தான் உனக்கு. 3 பாடத்துக்கான கொஸ்டின் படி. சில பேர் 4 பாடமாக 3 பாடமாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. 4 பாடத்துலேயும் 1 மார்க் படி, தப்பு கிடையாது. நான் சொல்கிற சினிம்ஸ் ஆனிம்ஸ் மட்டும் கொஸ்டின் ஆன்சர் 2 பாடத்தில் படித்தா போதும். ஃபஸ்ட் 2 பாடத்தில் படித்தா போதும். நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாமே ஓவரால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இது வந்து 1 மார்க்கும் 5 மார்க்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1 மார்க்கும் 21 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே மாதிரி தான். புக் பேக்கில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த 6, 39, 71 பேஜில் பாருங்கள். அண்ட் இங்கே இருக்க 15 கொஸ்டின் பார்த்துருங்க. வொக்காபுலரி, கிராமர், கண்டென்ட், அப்ரிவேஷன் ஃபஸ்ட்டு இப்படி அப்படியே லைனாக பார்த்துட்டு ஆப்ஷனில் வச்சு எழுதி லைனாக அப்படியே ஓனாக பாரு. சூப்பராக பார்த்துட்டு அடுத்தது அப்ரிவேஷன் முடிஞ்சு, அதுக்கடுத்தது இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் அதையும் ஒரு வாட்டி பார்த்துரு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டில் நான் ஒன்று தான் சொல்லுவேன். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இங்கே பெயர் சொல், இங்கே வந்து என்னது பெயர் சொல்னா நவுனுங்கிறது எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அடுத்து வேர்ப்னா வினைச்சொல்னா ஒர்க் பண்ணுறது, ஒரு செயல். அட்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். இப்போ குட் கேர்ள், ரெட் ஷர்ட், அந்த விளக்கி சொல்கிறது. அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல். அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல். ஸோ ரன் ஃபாஸ்ட், அந்த ஆக்ஷனே அது இன்னொரு ஆக்ஷனோட சொல்கிறது. ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வருது, ஜெரண்ட் பின்னாடி ஐஎன்ஜி. ப்ரிப்போஸ்னா இடைச்சொற்கள், அது பார்த்தாலே தெரியுது. ஸோ இது வந்து காம்பவுண்ட் வேர்டோட மிக்சிங். கொஞ்சம் இதை வச்சு கண்டுபிடிச்சிருங்க. இது வந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த டே பிரேக்குன்னு கேட்டுருவான், நவுன் ப்ளஸ் வேர்பா அப்படின்னு ஆப்ஷன்லாம் கொடுத்துருவான். அதை வச்சு நம்ம எழுதணும். இதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும்னா கவர்மெண்ட் கொஸ்டின்ஸாவது பாருங்கள், ப்ராக்டிஸ் கொஸ்டின். பட் இது ஓனாவே எழுதிடலாம். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி வர்றது, சஃபிக்ஸ்னா பின்னாடி எழுதுறது. ஸோ அது நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அது நீங்கள் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின்ஸு சும்மா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்த ஃபாரின் வேர்டு, இதுதான் பிரச்சனை. இங்கே பான் வாயேஜ்ன்னு இருக்குது, சேயிங் குட் பை. ஸோ இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். இது 11th டெக்ஸ்ட் புக்கோட இது நமக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் 11th டெக்ஸ்ட் புக்கோடதும் பாருங்கள், நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து யூனிட் 3ல் கொஸ்டின் டேக், யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 7982ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ புக் பேக் தான் இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது படிச்சுட்டு டைம் இருந்தால் பாரு, இல்லைன்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பாரு. டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பாரு, இதை மட்டும் பாரு. பார்த்துட்டு கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துரு, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போதும். ஆனால் கொஸ்டின் டேக் கண்டிப்பாக ஒன்று வரும். ஃப்ரேசல் வேர்பெல்லாம் இப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுறேன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு, ஒரு புக் பேக்கில் வந்து உனக்கு புக் பேக்கில் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 14 இல்லை இது கிடையாது. சரி, இதில் இருக்கதே பாருங்கள், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள். ப்ரிப்போஷன் வந்து யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 43, 45 இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒழுக்கமாக பார்த்தா போதும். இங்கே இருக்குது. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்த்துருங்க, ஆன்சரோடு இருக்குது. அடுத்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இந்த 14லேருந்து வருமா அப்படின்னு கேட்டால் டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்னு போட்டு இந்த 14லேருந்து தான் வரும். ஸோ இந்த 14ஓட இது அவன் கொடுத்துருவான். இதுக்கான ஆன்சர் மீனிங் இங்கே தான் இருக்குது. மீனிங் வந்து ஆப்ஷனாக கொடுப்பான், அதை பார்த்து எழுதிருங்க. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாமோடது கேட்டிருக்காங்க இடியம்ஸு, அது ஒரு டைம் பார்த்துருங்க. அடுத்தது பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு ரேர் தான் நமக்கு கேட்குறது. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அடுத்தது அடிஷனல் கொஸ்டின்லாம் வேண்டாம், அது பார்க்குறேன். கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துருங்க. ஹோமோஃபோன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே மாதிரி வரும். அது மீனிங் வந்து வேறு ஒரு மாதிரி இருக்கும், அது பார்த்துருவீங்க. சிலபிஃபிகேஷன் வந்து பர்மனன்ட் அப்படின்ட்டு இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது சொல்கிற பாருங்க, மனன்ட். அப்போது எந்த இடத்துல வள்ளினிமைகள் வருதோ அந்த இடத்துல பிரிச்சிடும். ஸோ அந்த இடத்துல பிரிச்சிங்கன்னா உனக்கு 3 வருது. இது அப்போ 3 சைலிபிஃபிகேஷன் கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சைலிபிஃபிகேஷன். ஸோ அது ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட்னா முதல்ல வர்றது, வேர்ப்னா ஆக்ஷன். ஸோ அது நீங்கள் 2ஆவதாக வர்றதுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் அப்படின்னா பென், கிராமர், ஃபுட் கடைசியாக வர்றது.
செய்யப்படும் பொருள். காம்ப்ளிமெண்ட்னா வாக்கியத்தை நிறைவு செய்வது, அதாவது ஹாட்டஸ்ட் சிட்டி, ஹெச்எம், வீக், ஸ்வீட் இந்த மாதிரி. ஸோ அடுத்து அட்ஜங்க்னா காலச்சொல், காரணச்சொல், இடச்சொல் என்ன வேணாலும் இருக்கலாம் அட்ஜங்க்ட்னா. ஸோ நீங்கள் வந்து நவ் இந்த காலச்சொல்னா டைமு அந்த மாதிரி. ஸோ இது பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், மெத்தட் ஹவு, பிளேஸ் வேர், டைம் வென், ரீசன் வை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேர், வென், இந்த மாதிரி விஷயங்கள் ஹவு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது பேர் அட்ஜங்க்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எழுதலாம். ஐஓடிஓவும் வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பற்றியும் வரும். அதை வச்சும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் பார்க்கணும். அதில் இது பாருங்க. கிளிப்டு வேர்டு வந்து பெராம்புலேட்டர், பெராம் இங்கே இருக்கிறதே பாருங்கள், வந்தால் தான் வரும். 12th ஸ்டாண்டர்டுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு வரும். ஆனால் பார்த்துக்கோங்க. பிளெண்டட் வேர்டும் பார்த்துக்கோங்கப்பா, இருக்குது. இது மட்டும் பார்த்தா போதும், சரியா? அடிஷன் கூட பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுத்து கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின். சிங்குலர் ப்ளூரல் இது மட்டும் மனப்பாடம் பண்ணணும். யூஎம்னு முடிஞ்சால் ஏ, பாக்டீரியம்னா பாக்டீரியா, மீடியம்னா மீடியா, அந்த மாதிரி. கடைசியில் யூஎஸ்ன்னு முடிஞ்சால் ஐ, அடுத்தது ஐஎஸ்ன்னு முடிஞ்சால் இஎஸ், எக்ஸ்ன்னு முடிஞ்சால் சிஇஎஸ், அடுத்து ஏ முடிஞ்சால் இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியா, அதனால அது எழுதிடலாயா, சரியா? அது ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாரு. பொலைட் அல்டர்னேட்டிவ்ஸ் எம்பிமிசம் அப்படின்னா என்ன? எம்பிமிசம் யூஸ் ஆஃப் இன்அஃபென்சிவ் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஹார்ஷ் ஆர் பாசிபிள் அஃபென்சிவ் ஒன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர் வருத்தமடைய வண்ணம் மறைமுகமாக குறிப்பிடும் சொற்கள், புரியுதா? ஸோ அந்த மாதிரி வர்றது தான். அப்போ அப்படி பார்க்கும்போது எம்பிமிசம் புக் பேக்கில் இருக்கா? ஆமாம், பேஜ் நம்பர் 150 யூனிட் 5 இருக்கிறது படி நமக்கு இது வராதுன்னு நினைக்கிறேன். யூனிட் 5 தானே வராதுன்னு நினைக்கிறேன். பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வர வாய்ப்பு இல்லை. யூனிட் 5 தானே. யூனிட் 2 இருக்க பேஜ் நம்பர் 46, 40 லிங்கர்ஸ், கனெக்டர்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 12th டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் யூனிட் 2, 3 இருக்கு. பேஜ் நம்பர் 39, 73 இருக்கு. 12th டெக்ஸ்ட் புக்கில் இருக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் வந்து அங்கே அதில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, சரியா? சரி, இது கேட்பாங்கப்பா, பேர் ஆஃப் நவுன்ஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் யூனிட் 5 இது வராதுன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆர்டிக்கல் நமக்கு ஏன்னா யூனிட் 5 இருக்கு. உனக்கு என்ன இருக்கோ அதுதான்ப்பா வரும், சரி? ஆர்டிக்கல் இருந்தாலும் உனக்கு சந்தோஷம்தான், ஒன்றும் கிடையாது. ஆர்டிக்கல் என்னது, ஏன் பிஃபோர் சிங்குலர் வந்தால் அது ஏன்னு எழுதலாம். கவுண்டபிள் நவுன்ஸ் வந்தாலும், ஒருமை மற்றும் எண்ணக்கூடிய பொருள்கள் வந்தால் அது ஏன் பென்சில் அப்படின்லாம் எழுதலாம். ஸோ இப்போ ஏன் மில்க் எழுதுறதெல்லாம் தப்பு. ஸோ ஏன் ஆப்பிள், ஏன் பென்சில் அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இருக்க, முதல் முறையா ஃபார் ரிப்பீட்டட் நவுன், 2 3ஆம் முறையா. ஐ சா எ மேன் அண்ட் இஸ் சன், த மேன் வாஸ் பிளைண்ட். த மேன் வாஸ் பிளைண்ட் அப்படிங்கிறது அது வேற, அந்த மனுஷனை குறிக்கிறது. ஸோ ஏ அண்ட் த. ஸோ உனக்கு கான்சனன்ட் சவுண்டு முன்னாடி வந்துச்சுன்னா அது ஏ பென்சில், ஏ 1 ரூபி, பென்சில், ஏ யூனிட். அதாவது வவ்வல்ஸ் லெட்டரோட சவுண்டு, மெய்யை ஒலிக்கும் சொல், ஓகேவா? ஸோ அடுத்து ஏஇஐஓயு வவ்வல்ஸ் வந்ததுன்னா ஆன், வவ்வல்ஸுக்கு பிஃபோர் இருக்கு ஆன் நம்பர்ல ஆன் ஆப்பிள், வவ்வல்ஸுக்கு முன்னாடி அந்த எழுத்து வவ்வல்ஸ் வந்து ஏஇஐஓயு, அதுக்கு முன்னாடி வந்து ஆன். ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கப்பா, கேட்பாங்க. டிட்டர்மினர் அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, அவ்வளோதான்ப்பா. இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்ப்பா. அப்படியே 5 மார்க்கும் பார்த்துடலாம்ப்பா. லைக் பண்ணுங்கப்பா. நமக்கு இப்படி தான் கேட்பாங்க. நைஸ் கப் ஆஃப் டீ, இது ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். நமக்கு 2 ஜென்டில்மேன் ஆஃபர் ஆனால் நைஸ் கப் ஆஃப் டீ தான் வரும்னு தோணுது. சரி, ஏதோ ஒன்று வந்துடும், எழுதிருங்க. ஒரு 5 மார்க். ஸோ இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க். சப்ளிமெண்ட்ரி போயம் ப்ரோஸ் எல்லா 5 மார்க்குமே தயவு செய்து ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு டைட்டிலு, தீமு, ஆத்தர் அப்படியே லைனாக எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 15 லைன், 10 லைன், 12 லைன் வர மாதிரி எழுதிட்டு லாஸ்ட்டாக மாரல் அப்படிங்கிற எழுதிட்டு பக்காவாக முடிங்க. 2 டீட்டெயில் படிச்சுட்டு போங்க, ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரியில். ஸோ அப்போ 2 டீட்டெயில், ஏதாவது ஜென்ரல் டீட்டெயில் படிச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் படிக்கணும் அவசியம் இல்லை, ஓகே? ஸோ அடுத்த சம்மரி, நோட் மேக்கிங் வேணாம். சம்மரி ஆர் நோட் மேக்கிங் சம்மரிஸ் பண்ணுங்க. சம்மரி வந்து ரஃப் டிராஃப்ட், இதில் ஏதாவது எவ்வளோ வேர்டு இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். டைம் இருந்தால் எண்ணி பாருங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு இது எவ்வளோ வேர்டு இருக்கோ 100 வேர்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட்னு ஹெட்டிங் போடுங்க. அதில் டைட்டில் கொடுங்க. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. டைட்டில் கொடுத்துட்டு நம்ம என்ன எழுதணுமோ அப்போ 100 வேர்டு எழுதிருக்கோம்னா 75 வேர்டாக மாற்றிடுங்க. ஸோ மாற்றிட்டு லாஸ்ட்டில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும் எழுதுங்க, இல்லைனா எழுதாதீங்க. நான் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக எழுதுங்க, இல்லைனா எழுதாதீங்க, இல்லைனா அது தப்பு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர், இது வந்து ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி.
இன்ஃபார்மல் வந்து யாராவது டியர் அங்கிளுக்கு எழுதுற மாதிரி, ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி, ஏதாவது இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருந்தனா இன்ஃபார்மலோட ஃபார்மல் ஈஸியா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி வாங்குறேன், அது டிஃபெக்டிவா இருந்தா நான் ரிட்டர்ன் பண்ணணும், அது ரீப்ளேஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இதுக்கு ஃப்ரம் டு எல்லாம் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ இது எப்படி எழுதணும்னு காட்டுறேன், இது எப்படி எழுதணும்னு காட்டுறேன். ரெண்டுமே பார்த்துருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கே உங்களுக்கு 3 மார்க், பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க். எரர் ஸ்பாட்டிங், கோல்டன் ரூல்ஸ் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி மாடல் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க புக் பேக் படிச்சீங்கனாலே எழுதிடலாம். ஹோமோபோன்ஸ் 2 மார்க், பேண்ட் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுல எங்க வரும்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ப், அதுவுமே புக் பேக் தான் வருது. இப்போதைக்கு புக் பேக் கேட்பாங்க, பப்ளிக்ல ஓனா தான் கேட்பாங்கப்பா. ஸோ இது அட்டன் பண்ணுங்க. எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சா அது கோல்டன் ரூல்ஸ் வச்சு அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 47வது கொஸ்டின் தயவு செய்து காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க. பிஓ ஏஓ காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க, எதுவும் அட்டன் பண்ணுங்க. இப்போ எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸ் பார்க்கலாம். தேன் டு தோ வந்தா பட் வந்தா தோ. இப்போ தேன் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு டூன்னு போடணும், அவ்வளோதான். அது வி ப்ரிஃபர் காஃபி தேன் டீ, காஃபி டு டீன்னு எழுதணும், அந்த மாதிரி சரிங்களா. அடுத்தது இப்போ தோ பட் ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஒன்று பட் அடிச்சிடணும், தோ தான் இருக்கணும், இல்லைன்னா தோ அடிச்சுட்டு பட்டு தான் இருக்கணும், அந்த மாதிரி சரியா. ஒன் ஆஃப் தி கேர்ள் அப்படின்னு இல்லாமல் ஒன் ஆஃப் தி கேர்ள்ஸ் அப்படிங்கிற. த பெஸ்ட்னா த பெஸ்ட். அடுத்த வேர் வந்தா வில்லு, வேர் வந்தா வுட்டு அப்படிங்கிறத மாற்றணும். ஹேட் பிளஸ் வர்பு 3, வர்பு 3னா 3ஆவதா இருக்க வர்புக்கு ஹேட் பிளஸ் பண்ணி ஒரு அந்த சென்டென்ஸை எழுதிட்டு வுட் பிளஸ் வேர்ப் 1ஓட எழுதணும். ஸோ ஹேட் பிளஸ் வேர்பு 3 3ஆவதா இருக்க வேர்ப் எழுதி அது வுட் ஹேவ் பிளஸ் வேர்ப் 3 மாற்றணும். இதுலேருந்து இப்படி மாற்றணும். ஸோ இதுலேருந்து இப்படி மாற்றணும், இதுலேருந்து இப்படி மாற்றணும். புரிஞ்சுதா? இஸ் வந்த ஆறு வந்த இஸ், ஹேஸ் வந்த ஹேவ் வந்த ஹேஸ். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிக்கு. வாஸ் வந்தால் வேறு வந்த வாஸ். இன்ஃபர்மேஷன்ஸ்னா இன்ஃபர்மேஷன். எக்ஸ் எல்ஒய் அப்படின்னா ஏதாவது ஒரு எல்ஒய் முடியுதுன்னா எல்ஒய்ன்னு எழுதக்கூடாது. ஸோ இது எல்லாமே கோல்டன் ரூல்ஸ். இது வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்காக. ஸோ இதை பாருங்க. அடுத்தது ஒரு ஏஇசட் கம்பெனியில் டிஃபெக்டிவ் ஜூஸர் மேக்கிங் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதில் டிஃபெக்ட் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. அது நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஃப்ரம் அட்ரஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா நீங்களே அதை ஒன்று போடுங்க. ஃப்ரம் நம்ம தானா, வந்து அவங்க அட்ரஸ், ஏதோ ஒரு அட்ரஸ் எழுதி விடுங்க. அங்கே கொடுத்துட்டு தானே எழுது, இல்லைன்னா நீ எழுது. ரீப்ளேஸ்மெண்ட் ஜூஸர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ எந்த மாதம் நான் வந்து வாங்கினேன், ரிசிப்ட் நம்பர் என்ன, மாடல் நம்பர் என்ன அவனே கொடுத்துருப்பான். இல்லை நீயா ஒரு மாடல் நம்பரை போடு. 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, என்ன பிரச்சனைன்னு எழுதுங்க. ஸோ அதனால ரெக்வஸ்டிங் யூ டு ரீப்ளேஸ் தி டிஃபெக்டிவ் ஜூஸர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. தேங்கிங் யூ போட்டு இங்கே டேட் போட்டு யுவர் சின்சியர்லியும் போட்டுருங்க. பாடி ஆஃப் தி லெட்டருக்கு மட்டுமே 2 மார்க், கிராமர் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்புறம் இது கேட்க மாட்டான். ஃபர்னிச்சர் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஃபர்னிச்சர் டிஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டிஃபெக்டிவ் இல்லை. ரைட் லெட்டர் டு மேனேஜர் ஆஃப் வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி ஆர்டரிங் ஃபர்னிச்சர் ஆஃப் கோச்சிங் சென்டர். ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஈஸிப்பா. ஃப்ரம் டு எல்லாம் போட்டு சேரெல்லாம் போட்டு எவ்வளோ டெஸ்க் வேணும், எவ்வளோ டேபிள் வேணும் எல்லாம் எண்ணிக்கை போட்டு எழுதுங்க. ஸோ எவ்வளோதான்ப்பா. அடுத்தது பயோடேட்டா கேட்க மாட்டான். கேட்டானா ஃப்ரம் டு போர்டு. சப்ஜெக்ட் வந்து இதே வச்சு யூஸ் பண்ணி, இந்த பிடிஎஃப் தரேன், இதே வச்சு யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் எங்கே நான் பார்த்துட்டு வந்தேன், வேலைக்கு நான் வந்து இந்த இந்து பேப்பரில் இந்த டேட்டுக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதனால் நான் இங்கே வந்து பர்சனல் செக்ரட்டரி டு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கம்பெனி ஹையர் பை என்க்ளோஸ் மை கரிக்குலம் விட்டு, இதே தூக்கி எதுக்கு வேணாலும் கரிக்குலம் விட்டே பார்த்துக்கோங்க. பயோடேட்டா பார்த்துக்கோங்க. இப்படி எழுதணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். சிக்னேச்சர் இங்கே இது. நியூஸ் எடிட்டர் வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையுமே பார்த்துருங்க. ஸோ இதுதான் இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி. இங்கே அட்ரஸ் போட்டுட்டு மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதணும். நல்லா இருக்கியா அந்த மாதிரி. ஸோ அட்ரஸ் அந்த என்வலப் போட்டு யுவர் சின்சியர்லி போட்டு எழுதிடணும். ஸோ இதுதான் இன்ஃபார்மலுக்கும் ஃபார்மலுக்கும். நீ இன்ஃபார்மலில் ஒன்று பார்த்துரு, டிஃபெக்டிவ் ஜூஸர் ஒன்று பார்த்துரு, கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம். நீ ஃபார்மல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் டிஃபெக்டிவ் ஜூஸர் அப்படிங்கிறத ஏதாவது டிஃபெக்டிவ் ஐட்டம் ஆன்லைன் ஷாப்பிங்கு மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா, ஆன்லைனில் மாற்றுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க. இந்த பிடிஎஃப் தரேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ 5 மார்க்கை பொறுத்த மட்டிலும் நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் இப்படி தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ 21 மார்க்ஸுக்கும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரோட வர்றேன். அதில் வந்து கிராமருக்கு என்ன ஒரு ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசுவோம். மீதி எல்லாமே நீங்கள் எழுதுறது தான். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.